இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஷ்மனன். என்னடா நடந்துக்கிட்டே பேசுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, த்ரெட்மில்ல தான் நடந்துகிட்டு இருக்கிறேன் நான். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு நிறைய லோன் வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கேட்டார். இன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் காலையில் வந்துட்டு கேட்டார், ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னால் முடியல தம்பி, இந்த காசு கட்ட முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு தெரியுது நீங்கள் எனக்கு நிறையா ஃபேவர் பண்ணுறீங்க, இதனால் உங்கள் மேனேஜர் எனக்கு கான்கால்லே திட்டினார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் கான்கால்லே திட்டினார் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னால் முடியல தம்பி அப்படின்ற மாதிரி. என்னாலும் இப்போ முடியலைங்க, ஏன்னா நடந்துகிட்டே தான் மூச்சு அவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வார்த்தையை வந்துட்டு அவர் சொன்னார். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில சார், நீங்கள் சொல்லுங்கள், புரியுது உங்கள்கிட்ட காசு இல்லைன்றது தெரியுது, என்ன இஷ்யூன்னு சொல்லுங்கள், நான் ஏதாவது என் சைட்லேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா, இது போல் வந்துட்டு, இல்லை தம்பி, நானும் எவ்வளோ காசு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வந்துட்டு அப்பா அவரு வந்துட்டு சரியாக படிக்கலை, அதனால் வந்துட்டு நானும் படிக்கலை. அவருக்கு போன வேலைக்கு தான் நானும் போனேன். எங்கன்னா அவங்க அப்பா டிரைவராக போயிருக்காரு ஒரு பெரிய வீட்டுக்கு, அதே வீட்டுக்கு தான் இவரும் டிரைவராக போயிருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரு அப்பா செஞ்ச வேலையை அப்படியே கண்டினியூவாக இவரும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்படி செய்ய ஆரம்பிச்சதுனால சம்பளம் பெருசாக என்ன கொடுக்க போகிறாங்க கார் டிரைவருக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 20,000. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்து 2,500 வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம் மாதம். பார்த்துக்கோங்க எப்படின்னா எத்தனை வருஷமாக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2,500 வேலை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே போக போக இவர் வந்திருக்காரு, இப்போ 20,000 வேலை செஞ்சுட்ருக்காரு. இப்போ சாதாரணமாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ணுறவங்களே வந்துட்டு மாதம் 20,000-30,000 சம்பாதிக்கிறாங்க. அதுவும் பார்ட் டைமாக வேலை பார்த்து. இவர் காலையில் போயிட்டு அவங்கள ஆஃபீஸில் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்பவும் இவர் போகணும், அதான் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ அப்படி வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் வந்துட்டு இவருக்கு ஒரு கடன் அப்படின்றது, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணார், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார், அப்புறம் பையனுக்கு கல்யாணம் பண்ணார், பையன் படித்து அவன் வெளியூர் போயிட்டான். ஸோ இப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அவர் வாங்கின கல்யாணத்துக்கு வாங்கின கடன், இங்கே வாங்கின கடன் எதுவும் கட்ட முடியல. வேலை செய்கிற இடத்துல போய் கேட்டாலும் வந்துட்டு அவங்க, என்னப்பா இதெல்லாம் தர முடியாது, உங்களாம் எவ்வளோ காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டானே இருக்கும், இந்த காசை உன்னாலையும் கட்ட முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுச்சு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்களும் இதை பற்றி பேசுகிறாங்க, எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களால் கடன் கட்ட முடியல, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இதே கான்செப்ட், இதே கோர் கான்செப்ட் தான் வந்து அந்த ஸ்டோரி அப்படின்றது வருது. அதாவது ஒரு அப்பா ஒரு வீட்டில் போய், பெரிய பணக்காரங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கார் ஓட்டுற வேலை வந்துட்டு பார்க்குறாரு. கார்னா ரொம்ப பிடிக்கும், எல்லா மாடல் காரையுமே வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுவார். அப்போ வந்துட்டு அந்த ஓனர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா டிரைவராக இருக்கக்கூடிய ஓனர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புது காரை வந்து லான்ச் பண்ணுறாரு. புது காரை லான்ச் பண்ணிட்டு, ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த காரை எடுத்து வந்து தொடச்சிடணும், பத்திரமா க்ளீனாக தொடச்சிட்டு மாலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வை, கோயிலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறார். ஸோ இது ரியல் இன்சிடென்ட் தான். கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. கோயிலுக்கு போகணுன்னு சொன்ன உடனே இவரும் போய் காரெல்லாம் துடைக்கிறாரு, பார்க்குறாரு, சூப்பராக இருக்குது காரை தொட்டு பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஓனர் வந்துட்டு வராரு. ஓனர் வரும்போது, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க. ஸோ இல்லை சார், சூப்பராக இருக்குது சார், எவ்வளோ சார் விலை அப்படின்னு வந்து கேட்ட உடனே அதுக்கு வந்துட்டு அந்த ஓனர் என்னம்மா சொன்னார், ஏன்பா உன் சம்பளத்துக்கு இந்த காருக்கு நீ வந்து ஒரு டயருக்கு காத்தடிக்கிறத பற்றி யோசிக்க முடியுமா? இந்த டயரில் இருக்க ஒரு நாப்பு வாங்கி உன்னால் போட முடியுமா? இல்லை, ஏன் இந்த காரில் இருக்கக்கூடிய நீ கை வச்சு ஓட்டுறிய அந்த ஸ்டேரிங்கு, அந்த ஸ்டேரிங்கில் வர கவரை உன்னால் வாங்க முடியுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா வேலை, போ வண்டியத்தோட போ அப்படின்ட்டாரான். அப்போ அவங்க அப்பா யோசிக்கிறார், அட ஆமாம் இல்லை, நம்மளாம் என்னத்த இதெல்லாம் வாங்க போகிறோம், நம்மகிட்டலாம் எங்கே பணம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இப்போ காலங்கள் உருண்டு ஓடுது. காலங்கள் உருண்டு ஓடணும்னா இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சிவியராகிடுச்சு. ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல வந்துட்டு ஒரு எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 வாங்கியிருக்காரு அந்த டைமில், அந்த காலத்தில். அதெல்லாம் பெரிய தொகை, பிக்கஸ்ட் தொகை அது. அப்போ வந்துட்டு அந்த பணம் வாங்கியிருக்காரு. இப்போ வேலை செய்கிற ஓனர், அந்த ஓனர் என்ன சொல்கிறார், நீ உடம்பு சரியில்லைன்னா உன் பையனை அனுப்பிவிடு அப்படின்னு வந்து சொல்ல. பையனும் வராரு, வேலை செய்கிறார்.
எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது காலங்களை உருண்டு ஓடும் பொழுது இவருக்கு பழகிடுச்சு, பையனுக்கு அங்கேயே வேலை செஞ்சு டிரைவராக வேலை செஞ்சு பழகிடுச்சு. இப்போ காலங்கள் உருண்டு ஓடும் பொழுது மறுபடியும் இவர் ஓனர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனருடைய பையன் வந்து கார் வாங்குறாரு. எப்படி கோர்வையாக வருது பாருங்களேன். கார் வாங்குறாரு. கார் வாங்கினா இவங்க பையன் வந்து பேசுறாரு, அண்ணா சூப்பராக இருக்குண்ணா காரு, எவ்வளோண்ணா ரேட்டு அப்படின்னு. அதே கான்செப்டை சொல்றாரு. இது போல உனக்கெல்லாம் எதுக்கு கார், இந்த கார்லாம் உன்னால வாங்க முடியுமா, நீலாம் அந்த காரை ஓட்டத்தோட நிறுத்திக்க, வாங்கணும்னு வந்துட்டு யோசிக்காத, விலையை கட்டி என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். அனுப்பிவிட்ட உடனே இவர் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் நம்ம வாங்க முடியாது, ஏன் நம்ம வாங்க முடியாது, எதனால, நம்ம கிட்ட காசு இல்லை. ஆமா காசு இல்லை தான், என்ன பண்றது, நின்றுச்சு, நம்ம கிட்ட காசு இல்லை அவ்வளவுதான். ஏன் நம்ம காசு சம்பாதிக்க முடியாதா, ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்ட காசு இல்லைன்றதுனால நம்மளை எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க, ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசனை இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்னன்னா, ஸோ எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிச்சு ஆகணும், ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து யோசனை. அப்போ வந்துட்டு இங்கேயே வேலை செய்யறாரு, இவங்க கூடயே வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது அங்க இருந்துகிட்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவருக்கு காரை பற்றி எல்லா விஷயமும் அத்துப்படி. அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் வந்துட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க புதுசா கார் வாங்கினாங்க. அந்த கார் வாங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சரியா ஓட்ட தெரியலன்னு இவருடைய பையன் தான் போய் சொல்லித்தராரு, இது போல இந்த மாதிரி ஓட்டணும், இப்படி ஓட்டணும், வாங்க இப்படி ஓட்டுங்கன்னு சொல்லி. அப்ப நல்லா இருக்கே, என் ஒய்ஃபுக்கு நீ ஏன் சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு வந்து சொல்ல. அப்புறம் இன்னொன்னு அவங்களுக்கும் சொல்லித்தராரு. இப்போ வந்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார் வாங்கினவங்க, புது கார் வாங்கினாங்களா பக்கத்து வீட்டுல, அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிப்பா, இவ்வளவு நாள் எங்களுக்காக ஓட்டி கொடுத்தது, இந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டார். இப்போ இவர் யோசிக்கிறார், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்காவது சொல்லித்தரணும், மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதை சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. சொல்லித்தரக்குள்ள இவருக்கு வந்து நல்ல பணம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த பணம் கிடைக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு சின்னதா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. அந்த கார் வாங்கி அந்த காரை வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஸோ ப்ராப்பரா ஆர்டிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஸோ இவர் கார் டிரைவிங் சொல்லி தர மாதிரி அந்த காரை வந்து மாடிஃபை பண்ணிட்டு இவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு அந்த டிரைவிங் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இப்போ டிரைவிங் சொல்லி கொடுத்து இப்படியே சொல்லி கொடுத்து இவருக்கு நிறைய வருமானம் அப்படின்றது வருது. அந்த வருமானத்தை வச்சு இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் வந்துட்டு இன்னொரு புது கார் அப்படின்றத வாங்குறாரு, டிராவல்ஸ்ல போடுறாரு. இப்ப அப்படியே மாறிக்கிட்டு வருது பாருங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் டிராவல்ஸ்ல போடுறாரு. ஸோ டிராவல்ஸ்ல போட்டு ஒரு கார்ல நல்ல ஒரு வருமானம், அடுத்த காரு இன்னொன்று வாங்குறாரு, அதுல நல்ல வருமானம். இப்படியே ஒவ்வொரு வண்டியா போட்டு போட்டு இவர்கிட்ட இப்ப 12 கார் இருக்கு. 12மே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ மாருதி சுசுகி 800 அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கலாம், கிடையாது. 12 காருமே இப்ப அவர் வச்சுட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மதிப்புள்ள கார்கள் எல்லாமே. இது எல்லாமே ஒரு கார்ல இருந்து வருமானத்தை, ஒரு கார் வாங்கினாரு, அந்த கார் கடனை அடைச்சிட்டாரு. இப்போ அந்த காரை ஓட்டி அந்த கார்ல இருந்து வர்ற காசை அந்த கடனை, அந்த காரினுடைய கடன் அடைச்ச உடனே அடுத்த கார் வாங்குறாரு. அடுத்த கார் வந்து இஎம்ஐல தான் வாங்குறாரு. இப்போ இந்த காரை ஓட்டி, முதல்ல வாங்கின காரை ஓட்டி அதுல வர்ற காசு எடுத்து அதில் அடைக்கிறாரு. அப்போ அதுல வர்ற காசு எக்ஸஸா இவர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளா ஆள் போட்டு செய்யற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவும் அதே டிரைவர் வேலை தான் பார்த்தாரு, பையனும் அதே டிரைவர் வேலை போய் பார்த்தாரு. பட் சிந்திக்கிற தாட் அப்படின்றது மாறுனுச்சு. நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இங்க இருக்கிறவர் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ இவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டார். அவங்க அப்பா எப்படி அக்செப்ட் பண்ணாரு, முதல்ல என்னுடைய கஸ்டமர் நான் பார்த்தேன்னா அவரு இந்த கதையில இருக்கக்கூடியவருடைய வந்துட்டு அப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதே போலயே ஸோ என்னுடைய கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, அவர் பசங்களை சரியா வளர்த்ததுனால அந்த பசங்க அப்பாவுக்காக வேலைக்கு இங்க வராங்க, அப்பாவுடைய கடன் அடைக்கிறதுக்காக. ஸோ அடுத்தது என்ன ஆகுது, அந்த பசங்க சிந்திக்கிற தாட்டம் மாத்தினாங்க, இது இப்படி நடக்கக்கூடாது, இதை நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி தான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நீங்க சிந்திக்கிற தாட்டம் மாத்துங்க. எதுவுமே இந்த இடத்துல ஈஸி கிடையாது. நீங்க வேலைக்கு போறது கஷ்டம் தானே, காலையில எழுந்துக்கிறீங்க, ஸோ கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. அதுவே ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக இருந்தால் ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுங்க, ஒரு விதையை வந்துட்டு போட்டு வைங்க, அது என்னைக்கா இருந்தாலும் முளைக்கும். ஒரே ஜாப்பை நம்பி இருக்காதீங்க, இன்னொரு ஜாப் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. அதுக்காக அடிஷ்னலாக நான் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பேன், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அடிஷ்னல் ஜாப் அப்படின்றதுல நீங்கள் பார்ட் டைமாக உங்களுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. இது சம்பாதிக்கிற நேரம், ஓடணும், சம்பாதிக்கணும். நான் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன், அதனுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்.
நிறைய கடன்லேயும் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இப்போ நான் மீண்டும் கடனுக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரம். அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ரியல் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய். நானும் நடந்துட்டு போய் உட்காரேன். இது பையிங் லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நம்மளுடைய கார் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க.